பேர் சுப்பிரமணியன், 71 வயசு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை டேம்லேருந்து வந்திருக்கும். ஆரம்பத்தில் முகம் வீக்கம், லைட்டாக முகம் வீக்கம். அதுக்கப்புறம் தொண்டை லைட்டாக சாப்பிட முடியாத ஒரு இது, ரொம்ப திக்காக சாப்பிட முடியாத ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் இது பண்ணணும், முகம் வீங்கணுன்னு சரி இது கொஞ்ச நாள் இதாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, இந்த வீக்கத்துக்கு இது இறங்கிறதுக்காக கொடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்து எதுக்கு கிளியராக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து தான் எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து பார்த்தோன்னே சரி நேராக கோயம்புத்தூர் போயிடுவோம். ஹாஸ்பிட்டல் போனோன்னா அங்கே எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க, பிளட் டெஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு அங்கே எம்டியை பார்த்துட்டு சரி இது மாதிரி ஒரு தொண்டை இதாக இருக்குது, ஒரு சமயம் கேன்சர் இருந்தாலும் இருக்கலாம் அப்படி ஒரு சின்ன டவுட்டுக்காகத்தான் அவங்க இது பண்ணாங்க. வணக்கம், நான் டாக்டர் அபிவர்ஷினி. அண்ட் இன்னைக்கு வந்த பேஷண்ட் பேர் சுப்பிரமணி. அண்ட் அவருக்கு வந்து ஈசோஃபேகல் ஜங்ஷனில் கேன்சர். ஈசோஃபேகல் ஜங்ஷன்ங்கிறது உணவு குழாயில் ஒரு வகையான கேன்சர். ஸோ அதுக்கு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்களால உணவு சரியாக சாப்பிட முடியாமல் கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுனால அவங்க போய் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அது இல்லாமல் வந்து ஃபேஸ் பஃபினஸ் இருந்து, அதாவது வந்து மூஞ்சி ஃபேஸ் எல்லாமே வந்து வீக்கமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் அவங்க வந்து வெளியிலேருந்து மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது எதுவுமே வந்து சரியாகாதனால அவங்க இங்கே புனர்ஜனுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த லேஸ்டர் கரண்ட் இது கொடுக்கறதுக்காக சொன்னாங்க. எங்கள் ஏஜுக்கு முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் இல்லை அப்படின்னு நாங்கள் சரி அப்புறம் வரன்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே அப்போ நாங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும், 5-6 நாள் இருக்குள்ள நாங்கள் இப்படியே இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவங்க நம்ம ஃப்ரெண்டு இருந்தார், அவர் அங்கே பவன்சால் இருக்காருங்க. அவர் மூலியமா அவர் நம்ம ஃப்ரெண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி இது மாதிரி இருக்குது சென்னையில், போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுனா வந்து டேப்லெட் நாளைக்கு தருவாங்க, ஓரளவு கிளியர் ஆயிரும், எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்கணுன்னு உடனே இமீடியட்டாக நேற்று சொன்ன உடனே இமீடியட்டாக ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். அவங்களுக்கு வந்து ஃபுட் அட்வைஸும் மெடிசன்ஸும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அண்ட் ஃபர்தர் அவங்க வந்து நம்ம மெடிசன் சாப்பிட்டு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும். இந்த 45 டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து திரும்பி வரும்போது நம்ம திரும்பி வந்து அவங்களோட இவாலுவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். உணவு காலையில் வந்து ராய் கஞ்சி இல்லை கம்மங்கூழ் இல்லை கஞ்சி இல்லை இட்லி, மதியம் வந்து சாப்பாடு கொஞ்சம் கரைச்சாப்பிடு, கொஞ்சம் லிக்விடாட்ட, ரொம்ப திக்னஸ் இல்லாத லிக்விடாட்ட, சாம்பார் பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதுதான் உங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் எடுங்க, இந்த டேப்லெட்ஸ் வந்து போட்டுருங்க, உங்கள் 45 நாள் உங்களுக்கு ஓரளவு கிளியராக இதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறோம் நாங்கள், அப்படி இருந்தால் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.